ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். குழந்தைங்களுக்கு லேட் ஆயிடுச்சுங்களா, ஹஸ்பண்ட்க்கு வந்து லஞ்ச் பாக்ஸ் கட்டி கொடுக்க லேட் ஆயிடுச்சுங்களா, அப்போ ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு நான் வந்து ஒரு அரை கப்பு வந்து தேங்காய் எடுத்துருக்குறேங்க. கருவேப்பிலை, பச்சை மிளகா, கடலைப்பருப்பு, கடுகு, இதுதான் தேவையான பொருட்களுங்க. இப்போ ஒரு மண் சட்டி எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இந்த சமயத்தில் வந்து நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். இதுக்கு நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்குங்க. தேங்காய் எண்ணெய் சேர்த்திங்கன்னா தான் கோகோனட் ரைஸ்க்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ வந்து கடுகு நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வந்து கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாங்க. இது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. தேங்காய் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான ஃபேட் ப்ளஸ் புரதம்லாம் இருக்குதுங்க. கண்டிப்பாக வந்து உங்கள் வீட்டில் வந்து இது மாதிரி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு தேவையான கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாங்க. கடலைப்பருப்பு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஓரளவுக்கு ப்ரௌனிஷ் வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. கடலைப்பருப்பு வாசம் தாங்க தேங்காய் சேர்த்துக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அதனால் கடலைப்பருப்பில் வந்து கண்டிப்பாக சேர்த்துக்குங்க. கடலைப்பருப்பு ஏன் சேர்த்துக்கிறோம் பார்த்தீங்கன்னா இதில் அதிகப்படியான புரதம் இருக்குதுங்க. பாருங்கள், கடலைப்பருப்பு நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இந்த சமயத்தில் வந்து தேங்காவை வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க. தேங்காய் பார்த்தீங்கன்னா ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்துருக்குறேங்க. தேங்காய் வறுத்தெடுக்கும் போது அதுலேருந்து பிரிஞ்சு வர தேங்காய் எண்ணெய் தாங்க அந்த சாதத்துக்கே வந்து ரொம்ப சுவையை கொடுக்கும். கண்டிப்பாக வந்து மத்தியானம் வந்து லஞ்சுக்கெலாம் வந்து லேட் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக இது ஈஸியாக செஞ்சு கொடுக்கலாம். ஒரு 5 நிமிட்ஸ் தான் ஆகுங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் இதுக்கு இந்து உப்பு சேர்த்துக்கிறேன். இந்து உப்பு வந்து உடம்புக்கு நல்லது. சாதாரண உப்பு சேர்த்துக்கிறத விட இந்து உப்பு சேர்த்திங்கன்னா வந்து உங்களுடைய பிபி, கொலஸ்ட்ரால் லெவலில் வந்து அளவோட வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க. இப்போ வந்து வேக வைத்த சாதம் இதையும் வந்து நான் பானையில் தான் வேக வச்சுருக்கிறேன். இது மாதிரி வந்து குக்கரில் செய்யாமல் பானை, இது மாதிரி மண் சட்டி இதெல்லாம் வந்து சமைச்சிங்கன்னா அந்த உணவோட சுவையே வந்து ரொம்ப கூடுதலாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து சாதத்தோடு வந்து தேங்காவை நல்லா கிளறி விட்டாச்சு. இதுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றி நம்ம சாதத்தை பரிமாறும் போது மத்தியானம் வரைக்கும் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ சூப்பரான நமக்கு தேங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். லஞ்சுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மத்தியானம் வரைக்கும் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள்.